அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. இன்று தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கக்கூடிய தினத்தில் கை கொடுப்போம் கைத்தறிக்கு என்ற நல்ல தலைப்போடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சமுதாய வானொலியில் கைத்தறி செய்யக்கூடிய நெசவாளர்களை போற்றக்கூடிய வகையில் சிறப்பான நிகழ்ச்சியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியை சேர்ந்த பத்மாவதி அம்மா அவர்களும் இந்த கைத்தறி தொழிலில் அனுபவம் பெற்றவர்களாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்னும் கூடுதலாக நம்மோடு இணைகிறார் பவானி பகுதியிலிருந்து கங்கேஸ்வரன் என்ற அற்புதமான ஒரு நேயர். இவர் ஒரு வானொலி நேயர், நீண்ட காலம் கைத்தறி நெசவு தொழிலில் அனுபவம் பெற்றவர். குறிப்பாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் பெற்றவரை இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். பவானியிலிருந்து கங்கேஸ்வரன். பவானியிலிருந்து கங்கேஸ்வரன், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க. என்ன அதாவது விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை இரண்டாவது தொழில இதுதான், நெசவு தொழில் தான் இரண்டாவது தொழில். அப்படி ஒரு தொழில் வந்து விவசாயம், அடுத்தது எங்க நெசவு தொழில். சரி, உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன். எவ்வளவு காலம் நெசவு? நான் 8 வயசு எனக்கு. அப்பா வந்து தார் சுத்துறக்கு 5 ரூபாய்க்கு வாரம் 5 ரூபா குத்தவைக்கு பேச சேர்த்துனாங்க ஒரு பட்டறையில. அப்புறம் நான் ஒரே நாள் தான் தார் சுத்தினேன். சரிங்க. அப்புறம் அப்பவே அடுத்த நாள் தறிதான் நெய்வன்னு சொல்லி தறி நெஸ்ட். அப்ப எல்லாம் எட்டாது, அந்த தறியில் உட்காந்து நம்மளுக்கு எட்டாது. அப்படியே அந்த தலைவல் அப்படியே உட்காந்துட்டு நின்றுட்டு நெய்யற மாதிரிதான் நெய்ய முடியும். சரி, எனக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த கைத்தறி அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனுடைய பணி எப்படிங்க, அதனுடைய வேலை எப்படி, அது சொல்லுங்களேன். வேலை வந்து துண்டு ரக. அப்ப ஆரம்ப கால நெய்யற போது இந்த மக்கன் துண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் லூம்ஸ்கெல்லாம் அது வந்துச்சு. சரிங்க. வந்து மக்கன் துண்டு, அது 4 துண்டு ஒரு தானம்னு சொல்லுவாங்க. 2க்கு 17 போட்டு நெய்யறது. தார் சுத்தி கொடுத்தாங்கன்னா நாடாவில் அப்படி வாட்டடிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வரும். அப்படியே நம்ம நின்றுட்டு நெய்யற மாதிரிதான். நான் அந்த வயசுல எனக்கு எட்டாது தறி. நல்ல குடும்ப சூழ்நிலை காரணமா 3வது படிச்சு பாதிதான் 3வது படிச்ச பள்ளிக்கூடத்துல இருந்து நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாத்தியாரு கூட வந்து கூப்பிட்டாங்க. நீ எல்லாம் படிப்பா, நல்லா படிக்கிற பையன் விடுங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் குடும்ப சூழ்நிலை காரணமா அப்பெல்லாம் கஷ்டம், பயங்கர கஷ்டம். அந்த சூழ்நிலையில சரி நாம கொஞ்சம் ஒத்தழை பண்ணதான் குடும்பத்துக்கு ஆகுன்னு சொல்லி நான் அப்படியே தெளிச்சேன். அப்ப இருந்து இப்போ ஒரு ரகம், என்ன ரகம் என் கையில ஒரு துண்டை கொடுத்தா கூட இதை இப்படி போட வேணும்னு நான் செய்வேன். அப்பவே அதே வாரத்துல, அந்த ஒரு வாரத்திலயே எல்லாமே செஞ்சேன். அப்படியே அந்த முதலாளியே பாராட்டினார் என்னைய. அப்ப சினிமாவுக்குன்னு காசு கொடுப்பாங்க, நல்லா வேலை செஞ்சா அந்த பட்டறையில சினிமாவுக்கு போங்கன்னு சொல்லி காசு 2 ரூபா கொடுப்பாரு. அப்போ எனக்கு கொடுத்தாரு. முதல் பரிசா வாங்குறது அந்த 2 ரூபா வெகுமதி பரிசு. அது 2 ரூபா எனக்கு. அப்ப நடந்துதான் போகணும், 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சினிமாவுக்கு எல்லாம். சரிங்க சரிங்க. அப்போ போறக்கு முதலாளி வந்து நல்லா தொழில் ஆர்வமா பண்றாப்ல அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து அந்த முதலாளி வந்து நல்லா என்ன வச்சிருந்தாரு அந்த பட்டறையிலயும் எல்லாத்துக்கும். ஆனா இந்த பையன் இந்த வேலை செய்தான்னு நினைப்பாங்க. அப்படி அந்த டிசின் போடுறதா எதா இருந்தாலும் அந்த ஒரு வாரத்திலேயே நான் கட்டி நான் அந்த பாலே ரகம் மாத்துற போது இதை செய்வேன்னாங்க. நான் பண்றேன் அப்படின்ட்டு பண்ணேன். அவங்க கூட எப்படி இந்த சின்ன பையன் விடுறீங்க பண்டுவாப்லையான்னு இருக்கிற கூட கேட்டாங்க. அப்புறம் இல்ல, அந்த பையனை நான் என்ன பட்டறையில செஞ்சாப்ல, உங்களுக்கு வேணாலும் கூட்டிட்டு போய் செய்யுங்க, அடுத்த பட்டறை கூட என்னை அனுப்புனாரு அவரு. அந்த மாதிரி பணிகளை செஞ்சு இன்னும் இப்ப நான் 50 ஆண்டு காலமா அதுல பணி இப்போ நல்லா சிறப்பா இப்பவும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஆமா, சாகுநாள் முறைக்கு அது கைத்தறி விட்டு நான் போவேன். அதை விட வானொலி எனக்கு அதிக ஈடுபாடு. சரி சரி சரிங்க. இப்ப கைத்தறி கிட்டக்காலையே வானொலி. சரி, என்ன இப்போ என்ன நெஞ்சிட்டு இப்போ வந்து கரூர் மேட்ராக நெச்சிட்டு இருக்கிறாங்க. சரி சரி. என்ன இவ்வளவு ஒரு துறையில 50 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரியுங்க. அந்த துறை சார்ந்த எல்லாமே தெரியும். என்ன சிரமங்கள், நீங்க உங்களுடைய சிரமங்கள்ல, உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய சிரமங்கள்னா வந்து முன்ன சீலத்தறி நெய்வது அந்த பாவெல்லாம் கரெக்டா பதத்துக்கு எடுக்கணுங்க. பதத்துக்கு எடுத்து அந்த பாத்தோஞ்சதுல எடுக்கலினா உங்களுக்கு அதிகமா காஞ்சாலும் பஞ்சு குடிச்சுக்கும். அந்த பதத்தோட கரெக்டா அந்த டைமுக்கு எடுக்கலைன்னா நம்ம ஈரம் கொஞ்சம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அது கரெக்டா அந்த பதம், சர்க்கரை எல்லாம் எப்படி பதம் எடுக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி
அந்த மாதிரி அது கரெக்டான பதத்துல அதை வந்து செய்யணும். பக்குவமா எதுவுமே நம்ம பக்குவமா கையாள வேண்டிய தொழில் தான் இது. அவசரப்பட்டா விசையா ஈடுபாடெல்லாம் முடியாது. கரெக்டான அந்த மெதுவான தொழில் அப்படியே போயிட்டு ரன்னிங் போயிட்டு இருக்கணும். அந்த வாட்டை அடிக்கிறது வந்து கரெக்டான ரன்னிங் போகணும். இல்லைன்னா உங்களுக்கு சந்து விழுந்துரும். நீங்க இப்போ லூம்ஸுக்கு இணைய இப்ப லூம்ஸ்ல ஓடுற மாதிரி கைத்தறினாவே தனியா தெரியும். வித்தியாசம் கண்டிப்பா. உழைப்பு இதுல வர்ற உழைப்பு அதுல உழைப்பு வராது. அந்த லூம்ஸுக்கும் நம்ம கைத்தறிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எப்படி இது பண்றது? அப்படின்னா அந்த சைடுல பாத்தீங்கன்னா விஷமுள்ளு போடுவோம். அது குத்தி கொஞ்சம் இவ்வளவுன்னு ஒரு சொன்னே அதை எடுத்து குத்துவோம். லூம் சீலையில அப்படி வராது, நடுவுலயுமே குத்துன மாதிரி வரும். நாங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவது லூம்ஸா கைத்தறியாங்க. உங்களை மாதிரி தொழில் செய்யக்கூடிய நம்மளுடைய நிலையத்துல நேரடியா இருக்கிறாங்க பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாரப்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க நம்மள மாதிரி கைத்தறியில இருந்து அப்புறம் விசைத்தறி எல்லாமே செஞ்சு இன்னைக்கு காலகட்டத்துல கொஞ்சம் அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாமா, எங்க ஊர்லயேங்க ஒரு சின்ன சாதாரண குடும்பம் தான் 200 தறி நெசிச்சுங்க. வீட்டுக்கு 4 தறி 5 தறின்னு போட்டு அப்போலாம் நம்ம கை கொடுத்துச்சுங்க, எல்லாத்துக்குமே கை கொடுத்துச்சுங்க. ஒரு காலகட்டங்கள் விவசாயமே தறி போட்டிருந்தாங்க. சொல்லுவாங்க உங்க தொழிலுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. எங்க ஏரியா விவசாயம் செய்யற 2 தொழில் தான், விவசாயம் தொழில். இதுதான் எங்க ஊரு தொழில. அப்புறம் சமுக்காலம், இன்னும் பவானி இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டா சமுக்காலம். பவானி சமுக்காலம்னாவே பேரு, அமெரிக்கா போனா கூட பவானி சமுக்காலங்கிற பேர் இருக்கு. இதுவும் ஜமக்காலமா அப்படி கைத்தறி தான். ஆமா, அது கைத்தறி தான். எத்தனையோ லூம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா அது வந்து அப்படி செரா தள்ளி நெய்யணும். கையில அப்படி அந்த நாடா தள்ளுற போது சென்டர்ல அப்படியே அப்படி விரல்ல அப்படி பிடிச்சு வெட்டணும். அது வந்து லூம்ஸ்ல வர முடியல, வர வைக்க முடியல. அதுல போட்டு பார்த்தாங்க. அது இன்னும் கைத்தறி தான். எவ்வளவு எப்படி நிறைவா வாழ்க்கை வந்து ஒரு 50-60 ஆண்டு காலம் ஒரே நல்ல 2 பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு சிறப்புமா கல்யாணம் இதுலயே இந்த தொழிலே தான். நான் வேற தொழில் எல்லாம் செய்யல. சரி சரி சரி. அன்றுல இருந்து இன்று வரைக்கும் நம்ம காலத்துக்கு இதுதான். அதை விட வானொலி இது எனக்கு கிட்ட காலம் இருந்தா தான் எனக்கு தொழிலே ஆகும். நெசவு செய்யக்கூடியவங்க, இந்த துணி தைக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து வானொலி அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நிச்சயமா அந்த பற்றையில என்னைக்கு சேர்ந்தேன்னா அன்னையில இருந்து நான் வானொலி 50 வருஷமா வானொலியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அது கிட்ட காலம் இருந்தாதான் எங்களுக்கு அது வந்து வேலையும் ஓடுது. உயிரோட்டத்தை கொடுக்கறதே அதுதான், புத்துணர்ச்சி கொடுக்கறதே அதுதான். ஒரு சோர்ந்து போனா கூட ஒரு பாடலை கேட்கற போது எங்களுக்கு அப்படியே மைண்ட் அப்படியே இதாகும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசினதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுத்ததே எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆமா, அது என்னை அழைத்து பேசினதுக்கு நம்ம அதை விட நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து தேசிய கைத்தறி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை அனுசரிக்கும் போது அந்த தொழில செய்யக்கூடிய, அதுவும் குறிப்பா ஏறக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேல அந்த தொழில் செய்யக்கூடியவரோட நம்ம பேசுறோம், நிகழ்ச்சியில பேச வச்சிருக்கிறோம், அவங்களை பெருமைப்படுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு ஒரு சின்ன நிலையம் மருதம் நெல்லி சமுதாய வானொலி. மருத வானொலி கேட்பேன், நல்ல நல்ல நிகழ்ச்சி கொடுக்குறீங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல்கள் கூட கலந்துப்பேன், நான் பாடல் 1 மணி பாடல் கூட பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த தொழில் சிறப்படையணும், உங்களுடைய எதிர்காலம் அந்த நிறைவான காலம் வந்து ஒரு நிம்மதியை தரணும், நிறைவை தரணும் அப்படின்ற இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறோங்க ஐயா. மிக்க நன்றி. உங்களுடைய நன்றி, வணக்கம்.